Yeah. Hi, Ashwini. Good evening. Hi, ma'am. Good evening. How are you? Fine, ma'am. Yeah. Okay. Okay, Ashwini. Fine. So, how was your college today? Did you have a good time in college today? Yes, ma'am. Yes. So, what did you do in college? இன்னைக்கு என்ன நடந்துச்சு காலேஜ்ல? கிளாஸஸ் தான் மேம் போயிட்டு இருந்தது. ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இன்டர்னல் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. ஓகே. ஃபைன், ஃபைன். வெரி குட். ஓகே. ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்? எனி ஐடியா? இல்ல மேம். எஸ். ஓகே. ஸோ, டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் டென்சஸ். ஓகே. ஸோ டென்சஸ் அப்படின்னா தமிழ்ல வந்துட்டு காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இறந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம்லாம் நீங்க தமிழ்ல படிச்சிருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் டுடே. ஓகே. ஸோ இறந்த காலம் அப்படின்னா வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ். முன்னாடி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அத வந்து இறந்த காலம். ஓகே. அதுவே வந்துட்டு பிரசன்ட்ல இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து பிரசன்ட் டென்ஸ். நிகழ்காலம். ஓகே. ஸோ இதுவே ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அத வந்து நம்ம வரும் காலம். ஓகே. அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ தட் இஸ் ஆல். ஸோ இதுதான் வந்துட்டு பிரசன்ட், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். தமிழ்ல வந்துட்டு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகே. கிளியர் ஓகே. வித் திஸ்? ஃபைன். ஓகே மேம். ஸோ இது நம்ம ஏன் கத்துக்கிறோம் டென்சஸ்? எனி ஐடியா? டென்சஸ் ஏன் கத்துக்கிறோம்? வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? டெய்லி ஆ ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நம்ப பேசுறது அந்த ம். இப்ப நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்றேன் அப்டின்னா, அது உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்டின்னா, அது முடிஞ்சிடுச்சா? நடந்துட்டு இருக்கா? இல்ல நடக்க போகுதாங்கிறது நான் வந்து உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டியா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இல்லையா? ஸோ அது மாரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தா தான், உங்களுக்கு வந்து நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். இல்லையா? ஸோ தட் இஸ் வேர் டென்சஸ் கம்ஸ் இன்டூ ப்ளே. ஓகே. ஒரு விஷயத்த சொல்றேன், அது முடிஞ்சிருச்சா? இல்லையான்னே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்டின்னா, அப்ப அங்க மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கறக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லையா? ஸோ தட் இஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூ லேர்ன் டென்சஸ். ஓகே. So in the sessionல what we are going to do is like we are going to discuss about simple past, simple present and simple future. ஓகே. ஸோ இந்த 3 விஷயத்த மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னா எனி ஐடியா? வாட் டு யூ மீன் பை சிம்பிள் பிரசன்ட்? பிரசன்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குதோ அத அத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட். அது இன்னும் வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்கணும் அப்டின்னா, ஹேபிச்சுவலா ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் கன்டினியூஸா நீங்க டெய்லி ஒரு விஷயத்த ஹேபிட் மாரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் அப்டின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்ப நீங்க டெய்லியும் நீங்க எத்தன மணிக்கு எந்திரிப்பீங்க? அட் வாட் டைம் டு யூ கெட் அப் இன் தி மார்னிங் அஸ்வினி? 6:30. 6:30. ஓகே. அப்ப நீங்க அத என்னன்னு சொல்லணும் அப்டின்னா, ஐ கெட் அப் அட் 6:30. ஓகே. ஐ வேக் அப் அட் 6:30 எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இது நீங்க டெய்லியும் யூசுவலா கன்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இல்லையா? இது உங்க ஹேபிட் மாரி இது உங்களுக்கு. அப்ப இத தான் வந்துட்டு நம்ம சிம்பிள் பிரசன்ட்ன்னு சொல்லுவோம். ஐ யூசுவலி வேக் அப் அட் 6:30 ஏஎம் எவ்ரி டே. ஓகே. ஓகே. இது உன்னோட ஹேபிட். இது ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் வேர் சிம்பிள் பிரசன்ட் கம்ஸ் இன்டூ ப்ளே. ஓகே. இப்ப நீங்க காலேஜ் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. காலேஜ் எத்தன மணிக்கு கிளம்புவீங்க? ஒரு எத்தன மணிக்கு போவீங்க? 7:30க்கு பஸ்ஸு 8:00 போயிடும். போயிருவீங்க. ஓகே. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? வீட்ல இருந்து 7:30க்கு கிளம்புறீங்க இல்லையா? இது வந்து டெய்லியும் இது வந்து யூசுவலா நடக்கிறது. உங்க காலேஜ் பஸ் வில் கம் அண்ட் நீங்க யூசுவலா 7:30க்கு வீட்ல இருந்து கிளம்புறீங்க இல்லையா? அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுவும் வந்துட்டு சிம்பிள் பிரசன்ட் தான். இத நீங்க எப்படி கன்வே பண்ணணும் அப்படின்னா, அ ஐ கோ டூ காலேஜ் அட் 7:30. ஓகே. ஃபைன். ஸோ அப்படின்னா நீங்க டெய்லி காலேஜுக்கு 7:30க்கு நீங்க கிளம்பிடுறீங்க. இது யூசுவலா ஹேபிட்டா நடந்துகிட்டே இருக்கு. இல்லையா? ரொட்டீன் ஆக்டிவிட்டி மாரி நடக்குது. ஸோ இது மாதிரி நீங்க டெய்லியும் என்னென்ன விஷயம் பண்றீங்க, அத நீங்க ஹேபிட் மாரி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதுதான் வந்துட்டு நம்ம சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. Okay. So I go to college at 7:30. I reach college at 8 a.m. ஓகே. ஸோ ஐ வாட்ச் மூவிஸ் டியூரிங் வீக்கெண்ட்ஸ். நீங்க யூசுவலா வீக்கெண்ட்ஸ் உங்களுக்கு மூவி பார்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது நீங்க யூசுவலா எல்லா வீக்கெண்டும் பண்றீங்க இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஐ வாட்ச் மூவிஸ் டியூரிங் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் சிம்பிள் பிரசன்ட் இஸ் ஆல் அபௌட். ஓகே. ஸோ சிம்பிள் பிரசன்ட்னா வந்துட்டு என்னன்னா, ரொட்டீனா ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஹேபிட் மாரி பண்றீங்க அப்படின்னா, அத வந்து சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணி தான் சொல்வோம். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலயும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணணும். எங்க அப்படின்னா, யுனிவர்சல் ஃபேக்ட்ஸ். யுனிவர்சல் ஃபேக்ட்ஸ்னா காலகாலமா ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கும் இல்லையா? அத தான் நம்ம யுனிவர்சல் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். ஓகே. சூரியன் கிழக்கு திசையில உதிக்குது. அது டெய்லியும் நடக்கிற விஷயம் தான். இல்லையா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் யுனிவர்சல் ஃபேக்ட். அது வந்து ஃபேக்ட். ஃபேக்ட். ஓகேவா? ஃபேக்ட்னா வந்துட்டு அது கன்ஃபார்மா நடக்கிற விஷயம். ரைட்? ஸோ அத வந்துட்டு நம்ம யூசுவலா அது நடக்கிறதுனால, அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். சன் செட்ஸ் இன் தி வெஸ்ட். ஓகே. ஸோ இது மாதிரி யூசுவலா ஒரு விஷயம் வந்துட்டு யுனிவர்சலா ஃபேக்ட்டா நடக்குது அப்படின்னா, அத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ எங்கெங்கலாம் யூஸ் பண்றோம் சிம்பிள் பிரசன்ட்? கேன் யூ ஜஸ்ட் சே?
Where do we use simple present? Yes. Yes, Ashwini? ம். சிம்பிள் பிரசன்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? யூனிவர்சிட்டி அப்புறம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல. டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ யுனிவர்சல் ட்ரூத். யுனிவர்சல் ட்ரூத்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த யுனிவர்சல் ட்ரூத் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நம்ம வந்துட்டு சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் ஒன் மோர் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர் வென் யூ ஆர் டீலிங் வித் சிம்பிள் பிரசன்ட். ஓகே. சிம்பிள் பிரசன்ட்ல எப்பவுமே நம்ம யூஸ் பண்ற வெர்ப் இருக்கு இல்லைங்களா? வெர்ப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஆக்ஷன். நம்ம எந்த செயல் செய்யறோமோ அதுதான் வந்து வெர்ப். ஓகே. சோ அந்த வெர்ப் வந்துட்டு எப்பவுமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப்ல தான் இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? ஐ வேக் அப் அட் 6:30 ஏஎம்னு சொன்னீங்க. அப்ப அந்த வேக் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் வெர்ப். அது வந்து பேஸ் ஃபார்ம்லயே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ இப்போ உங்க வீட்ல ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 7 ஏஎம் எந்திரிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன சொல்வீங்கன்னா, மை சிஸ்டர் வேக்ஸ் அப் அட் 7 ஏஎம். ஓகே. வேக் அப்படிங்கிறது வேக்ஸ் ஆகும். அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் கூட எஸ் ஆட் பண்ணும். தட்ஸ் ஆல். ஓகே. சோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். அந்த ஒண்ணா பேஸ் ஃபார்ம் அப்படியே வரும். இல்லன்னா நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம். எஸ் எங்க ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, ஹி, ஷி தான் வரப்போது. வில் பி யூசிங் இட். ஓகே. ஃபைன். சோ சிம்பிள் பிரசன்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒரு டெய்லி ரொட்டீன் ஆக்சுவலா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதுக்கு இன்னொன்னு இருக்கும். அப்புறம் யுனிவர்சல் ட்ரூத் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் ஆல்சோ பேஸ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. வி1 ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த வி1 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஹி, ஷிலாம் வந்துச்சு தேர்ட் பெர்சன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எஸ் ஆட் பண்ணுவோம். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். ஓகே. கிளியர் வித் திஸ் பிரசன்ட்? எஸ் மேம். எஸ். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கப்பா. Can you say any example using simple present? ம். ட்ரை பண்ணுங்க. ம். ஓகே. நீங்க லஞ்ச் எத்தன மணிக்கு சாப்பிடுவீங்க அஸ்வினி? அட் வாட் டைம் டு யூ ஹேவ் யுவர் லஞ்ச்? லஞ்ச் சாரி? 1:00 இல்ல 12:30. 12 ஆர் 12:30 சாப்பிடுறீங்க இல்லையா? அப்ப என்ன சொல்லலாம்? ஐ ஹேவ் மை லஞ்ச் அட் 12:30 அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சோ லஞ்ச் வந்து யூசுவலா நீங்க 12:30க்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா, ஐ ஹேவ் மை லஞ்ச் அட் 12:30 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? கிளியர் ஓகே வித் மேம். திஸ்? எஸ் மேம். எஸ். அவ்வளோதான் சிம்பிள் பிரசன்ட். ஓகே. இந்த 2 கண்டிஷன் ஞாபகம் வச்சுட்டீங்கனாவே இட்ஸ் ஓகே. ஃபைன். நெக்ஸ்ட் வில் பி மூவிங் ஆன் வித் சிம்பிள் பாஸ்ட். ஓகே. சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம். இப்ப இமிடியேட்டா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்ப நேத்து நீங்க ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னன்னு சொல்வீங்க? ட்ரை பண்ணுங்க. நேத்து ஒரு படம் பார்த்தீங்க. ம். எஸ்டர்டே ஐ see one movie. ஐ saw a movie yesterday அப்படின்னு சொல்வீங்க. ஓகேவா? அப்போ சி அப்படிங்கிறது வந்துட்டு வி1 ஃபார்ம் ஆஃப் வெர்ப், பேஸ் ஃபார்ம். ஓகே. இப்ப நீங்க பாஸ்ட் டென்ஸ்க்கு போயிறதுனால சி என்னவாயிரும்? சாவா மாறிரும். தட்ஸ் ஆல். ஐ saw a movie yesterday. தட்ஸ் ஆல். இவ்ளோதான் சிம்பிள் பாஸ்ட். ஓகே. வி1 ஃபார்ம் வி2 ஃபார்மா மாறிரும். ஓகே. ஓகே. சோ இமிடியேட்டா ஒரு ஆக்ஷன் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு பாஸ்ட் டென்ஸ்ல அப்படின்னா, முடிஞ்சிருச்சு ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்ப நேத்து வந்துட்டு நீங்க வந்து ஏதாவது வந்துட்டு படிச்சீங்க அப்படின்னா, இது ஒரு சாப்டர் இது நான் படிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஐ ஸ்டடிட் திஸ் சாப்டர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இல்ல நேத்து உங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணீங்க அப்படின்னா, ஐ மெட் மை ஃப்ரெண்ட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம். மீட் வந்து மெட் ஆயிருச்சு. ஓகே. ஓகே. சோ வி1 ஃபார்ம் ஆஃப் வெர்பா இருந்த மீட் வந்துட்டு இட் ஹாஸ் சேஞ்ச்டு டூ மெட். அவ்வளோதான். சிம்பிள் பாஸ்ட்ல வந்துட்டு வி1 ஃபார்ம் வி2 ஃபார்மா மாறும். தட்ஸ் ஆல். ஓகே. இது வந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு சிம்பிள் பாஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ட்ரை பண்ணுங்க பாப்போம். எஸ். எஸ்டர்டே ஆ ம். ம். ட்ரை எஸ்டர்டே பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் ம். எஸ்டர்டே? எஸ்டர்டே ஐ met my friend. தட்ஸ் ஆல். ஐ மெட் மை ஃப்ரெண்ட் எஸ்டர்டே. நான் என் ஃப்ரெண்ட நேத்து மீட் பண்ணேன். முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட், வி1 வி2வா மாத்திட்டீங்க. அவ்வளோதான். ஓகே. கிளியர் வித் ம். திஸ்? அவ்வளோதான் சிம்பிள் பாஸ்ட். ஓகே. இப்ப இதுவே சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இனிமேல் நடக்க போற விஷயம். ஓகே. இப்ப நாளைக்கு நடக்க போற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, அங்க வந்து நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. சோ இப்ப நாளைக்கு வந்துட்டு நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா, அத எப்படி சொல்வீங்க? ம். Tomorrow I'm going to school. கோயிங் வராது. வெறும் வந்துட்டு அந்த ஃபார்ம் மட்டும் தான் வரணும். கோ மட்டும் தான் வரணும். ஐ வில் கோ டூ மை ஸ்கூல் டுமாரோ.
ஓகே. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக போறேன். இன்னும் போகல. ஃபியூச்சர் டென்ஸ். இனிமேல் தான் நடக்க போகுது. நாளைக்கு தான் நடக்க போகுது. ரைட்? ஸோ, அப்ப அது என்ன சொல்லணும் அப்டின்னா, ஐ வில் கோ டூ மை ஸ்கூல் டுமாரோ. ஓகே. இப்ப இதுவே நாளைக்கு வந்து ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்வீங்க? ஐ வில் வாட்ச் அ மூவி டுமாரோ. ஓகே. ஸோ, வில் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? வில் யூஸ் பண்ணிட்டு அந்த வெர்ப் யூஸ் பண்ணுவீங்க. வில் வாட்ச், வில் கோ, வில் சீ, வில் மீட். இப்ப நீங்க ஃப்ரெண்ட நாளைக்கு மீட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லணும்? ஐ வில் மீட் மை Meet my ஃப்ரெண்ட் friend. டுமாரோ. அவ்வளோதான். வில் கூட அந்த வெர்ப் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே. ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட் டுமாரோ. ஐ வில் வாட்ச் அ மூவி டுமாரோ. அவ்வளோதான் வரும். இதுதான் சிம்பிள் ஃபியூச்சர். இந்த ஐஎன்ஜி போடுறதெல்லாம் வந்துட்டு கன்டினியூஸ் டென்சஸ். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபைன். ஸோ இப்ப சிம்பிள் ஃபியூச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். கேன் யூ ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை? Mm, I will. I will go to ம். uh, குட், குட். ஐ வில் கோ temple tomorrow. ஐ வில் கோ டூ டெம்பிள் டுமாரோ. வெரி குட். சூப்பர். இப்ப நாளைக்கு நான் டெம்பிள்க்கு போறேன். கோயிலுக்கு போக போறேன் அப்டின்னா என்ன சொல்லணும்? ஐ வில் கோ டூ டெம்பிள் டுமாரோ. தட்ஸ் ஆல். ஓகே. புரிஞ்சதுங்களா? Yes. இவ்ளோதான். ஓகே. இந்த பேசிக் ரூல்ஸ் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்டின்னாவே வந்துட்டு இட் வில் பி லைக் வெரி கிளியர் ஃபார் யூ. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? கேன் யூ சே? Ten என்னென்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் இன்னைக்கு? simple present, simple past, simple future. ஓகே, குட். ஸோ சிம்பிள் பிரசன்ட்ல வந்து ஹேபிச்சுவலா ஒரு ஆக்ஷன் நடக்கிறது. ஓகே. Yes. யுனிவர்சல் ட்ரூத்துக்கு பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்ட் அப்டின்னா, இமிடியேட்டா ஒரு நேத்து அது மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்டின்னா சிம்பிள் பாஸ்ட். The past. சிம்பிள் ஃபியூச்சர்னா இனிமேல் நடக்க போறது. ஓகே. Yes. கிளியர் வித் திஸ்? Yes. Yes. எஸ். ஓகே, ஃபைன். ஸோ நீங்க வந்து இதெல்லாம் வந்து குயிக் ஒரு ரிவிஷன் மாரி பண்ணிட்டு வந்துருங்க. வி வில் டிஸ்கஸ் த நெக்ஸ்ட் டாபிக் இன் அவர் நெக்ஸ்ட் செஷன். ஓகே. ஃபைன். Yes. Ma'am. எஸ். ஓகே, ஓகே. எல்லாம் டவுட்ஸ் இருக்குங்களா இன்னைக்கு செஷன்ல? டு யூ ஹேவ் எனி அதர் கொஸ்டின்ஸ்? இல்ல ma'am. இல்ல. ஓகே, ஃபைன். ஓகே தென். ஸோ ஹேவ் அ கிரேட் ஈவ்னிங். வீல் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் செஷன். ஓகே? யா. தேங்க் யூ. பை. Thank you ma'am. Bye.